எனக்கு ஒரு மெசேஜ் தஞ்சாவூர்ல இருந்து வந்தது. அதை நான் வாசிச்சதுல இதயத்தை உருக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திருவாரூர்ல ஒரு பையனும் பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது. ஆனா பையனோட அப்பா அம்மாவுக்கு இந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லப்படுது. கல்யாணமாகி 3 வருடம் ஆகியும் குழந்தை இல்லைன்ற ஒரு காரணத்தை வச்சு அந்த பையனோட அம்மா பயங்கரமா அந்த பொண்ணை திட்டி இருக்காங்க. இதனால மனமுடைஞ்சு அந்த பொண்ணு அப்பப்ப அழுவாங்களாம். அதே போல ஒரு நாள் அந்த பொண்ணை பத்தி மிகவும் தரைக்குறைவான வார்த்தைகளை சொல்லி பயங்கரமா திட்டி இருக்காங்க. இது அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு. சில நாளா கணவருமே அம்மாவோட பேச்சை தான் கேட்டுட்டு இருந்தாராம். இதனால மனமுடைஞ்ச அந்த பொண்ணு யாருமே எதிர்பார்க்காத வகையில தான் உயிரை தானே எடுத்துக்கிறாங்க. பக்கத்துல ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல தான் கணவனுக்கு உருக்கமான ஒரு கவிதை எழுதி இருக்காங்க. இதுல அதிர்ச்சி கொடுக்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் விசாரணையில ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த பொண்ணு 2 மாசம் கன்சீவா இருந்தாங்க. இன்னும் இதை பத்தி விசாரிச்சா பல தகவல்கள் தெரிய வரும்னு சொல்றாங்க. ஆனா இப்ப அந்த பையன் குற்ற உணர்ச்சியில வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களை நம்பி ஒரு பொண்ணு கிளம்பி வரா அப்படின்னா உங்களை ரொம்ப நம்பரா, நீங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு, நீங்க தான் உங்களுக்கு எல்லாமே அர்த்தம். மத்தவங்க என்னதான் கஷ்டப்படுத்துற மாதிரி பேச